கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. இந்த நாளுக்கான உயிரில் வார்த்தை சங்கீதம் 91:7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலப்புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உனக்கு 1000 பிரச்சனை வந்தாலும், உனக்கு 1000 போராட்டம் வந்தாலும் உங்களுக்கு அது அணுகாது. கர்த்தர் சொல்கிறார், பிரச்சனை பார்த்து நீ பயப்படாத. கடன் பிரச்சனை பார்த்து பயப்பட வேண்டாம், பிரிவினை பார்த்து பயப்பட வேண்டாம், சஞ்சலங்கள் தவிவு பார்த்து பயப்பட வேண்டாம். மாறாக அது உங்களை அணுகாது. பிரச்சனை பார்ப்பீங்க, உங்கள் பக்கத்தில் வராது. பலவீனத்தை பார்ப்பீங்க, உங்கள் பக்கத்தில் வராது. சண்டையை பார்ப்பீங்க, உங்கள் பக்கத்தில் வராது. நெருக்கத்தை பார்ப்பீங்க, பிரிவினை பார்ப்பீங்க, உங்கள் பக்கத்தில் வராது. வாதவன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பவனுக்கு நேர். இதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்க. பிரச்சனை வராது, வாதம் வராதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் வாதம் வரக்கூடாது, பலவீனம் வரக்கூடாது. உன் பக்கத்தில் 1000 பேர், வல பக்கத்தில் 10000 வந்தாலும் உன்னை அணுகாது என்றவர் சொல்கிறார். சத்துருவுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற என்றவர் சொல்கிறார். உன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போனது என்றவர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தீமைகளை நன்மையாக மாற்ற போகிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் அது நன்மையிலே முடிய போகிறது. மாதா ரீகபது சம்துட மாதாராபா. அதனால் கர்த்தர் சொல்கிறார், எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது, நீ தைரியமாக இருக்குங்கிறார். இன்றைக்கி அது வரப்போது, இது வரப்போது, அந்த போராட்டம் வரப்போது, இந்த போராட்டம் வரப்போது, அந்த இவன் திட்டுவான்னு சொல்லி பலவிதமான கலக்கத்தில் குழப்பத்துக்களை நீங்கள் இருந்தீர்களா? கர்த்தர் சொல்கிறாரு, அது இருக்கும், ஆனால் உன் பக்கத்தில் வராது. வாதம் இருக்கும், உன் பக்கத்தில் வராது. பிரச்சனை இருக்கும், உன் பக்கத்தில் வராது. நெருக்கம் இருக்கும், உன் பக்கத்தில் வராது. அதான் வாதம் உன் கூடாரத்தானது, பொல்லாப்பு உனக்கு நீரிடாது. உன் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10000 பேர் வந்தாலும் உன்னை அணுகாது, உன்னை தொடாதுங்கிறார். மாக்கா ரீபா கத்த சபுவா. பயப்படாதிருக்க. கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நீங்க நினைப்பதற்கும் நீங்க ஜெபிப்பதற்கும் அதிகமாய் இயேசு செய்திடுவார். அதனால களி கூறுங்கள், களி கூறுங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். கர்த்தர் செய்த அற்புதங்களை நினைத்து பாருங்கள். வேதனையை நினைக்காதீங்க, துக்கத்தை நினைக்காதீங்க, பலவீனத்தை நினைக்காதீங்க, கஷ்டத்தை நினைக்காதீங்க, நெருக்கத்தை நினைக்காதீங்க. நன்மைகளை நினைங்க, அற்புதங்களை நினைங்க, அதிசயங்களை நினைங்க. உங்கள் நினைவின் தோற்றங்களை அறிகிற கர்த்தர். பயப்படாதீர்கள். மீண்டும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். என் பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும், வலது பக்கத்தில் 10000 பேர் வந்தாலும் எந்த பிரச்சனையும் என்னை அணுக முடியாது. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இருவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்பட்டு போவார்கள். மறக்கப்படாத நித்திய இலட்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரிகளின் சேனைகளின் கர்த்தாவே என் நீதியை அவர்கள் சரி கட்டுவதை காண்பேனாக. இந்த வசனங்களை பேசுங்க, வசனங்களை சொல்லுங்கள். கர்த்தரை எல்லாம் பார்த்துக்கொள்வார். அவர் யுத்தம் பண்ணுவார், வழக்காடுவார், உங்களுக்காக எழும்புவார். தைரியம் பாருங்க, பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனை இயேசுவே, இந்த நாளும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீர் நிழலுமாய், கோட்டையுமாய், அரணுமாய் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த சத்ருவின் உட்புகுதலோ குடும்பங்களுக்கு வரக்கூடாது, தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இரத்தத்தின் வல்லமை, பாதுகாப்பின் வல்லமை, கிருவின் வல்லமை கூட இருக்கட்டும். அதிசயங்களை காணப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.